என் கையே போயிட்டு ஃபுல் கை இங்க போற. ஐயோ சட்டை வீணாயிடுச்சேப்பா. நறுக்குன்னு பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு. நான் நண்டு பிடிச்சிட்டேன். இதுக்கு பேர் நண்டா? இது பேர் நண்டு கிடையாது சங்கீதா. எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல. அப்படியே அமுக்கு. தயாரா இருக்குது. அமுக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க கிளம்புறோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த வில்லேஜ் சைடு எல்லாம் போயிட்டு அந்த நண்டு பிடிக்கிறது, முன்னாடி எல்லாம் நண்டு பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொல்லிக்காட்டுலயே சுத்தி நடப்போம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்டு பிடிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அவங்க அண்ணா வந்திருந்தாங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி கூப்பிட்டாங்க. நண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, மழை பெஞ்சதுனால வாங்க நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சோ நண்டு பிடிக்க தான் போறோம். கிடைக்குதா என்னன்னு பாக்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போறேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நண்டு சங்கீதா நினைக்கிற மாதிரி நண்டு கிடைக்குதான்னு தெரியல. ஆனா போய் நம்ம நண்டு பிடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா போலாமா? போலாம். நான் குட்டி பண்ணே பேஸ்ட் விளம்பரத்துல வர மாதிரி வரா பாரு. சிரிச்ச முகம் பேபி. சரி சரி. இந்த கோலத்தை அழகாக போட்டவர் இவர். கை காட்டினே வர. என்னம்மா ஜெசிதா? நான் போட்ட கோலம். அம்மா போட்ட கோலத்தை பார்த்து சிரிப்பாரு அவரு நக்கல. என்னம்மா ஜெசிதா? என்னது? யார் போட்டா? என்னது அப்படியே கண்ணு வைக்காம பாத்துனுக்குறா. அழகுல மயங்கிட்டா. சரி 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 வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலம் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? அழகா இருக்கு. நீ மட்டும் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். நல்லா இல்ல. பேபி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இந்த குட்டி பொண்ணு வச்சுன்னு சமாளிக்க முடியாது. நம்ம நண்டு பிடிக்கிற நேரத்துல இவ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. இவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம், அப்படியே அந்த குட்டி பையனுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ 2 in 1 வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம். வத்சனுக்குமா? ஆமா ஹரிவத்சன். ஹரிவத்சன். ஹரிவத்சனா ஸ்ரீவத்சனா? ஹரிவத்சன். கரெக்ட். எனக்கு கேக் வேணும், வாங்கிட்டேன். கேக்கா? நான் பர்த்டே உனக்கு கேக் வாங்கி தரதுக்கு? இதெல்லாம் பர்த்டே அன்னிவர்சரி சாப்பிடுறேன். சரி வாங்கிக்கோ. சும்மா அப்படியே வாங்கவும் சாப்பிடுறதா? பசி எடுக்குதுல்ல. எப்படி சாப்பிடுறது? சும்மா மம்மம் ஃப்ரெண்ட் சும்மா மம்மம்னு சாப்பிடணுமா? கை காட்டுறாரு. வேணா வேணா அப்பா கிட்ட கேளு, எல்லாம் வாங்கி தருவாரு. என்ன ஸ்வீட்டா? ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் மிக்சர்லாம் இருக்கு. நான் இப்பதான் பாக்குறேன். ஸ்வீட் பூந்தி பாத்துருக்கேன். ஸ்வீட் மிக்சர். என்ன 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 இவருன்றாரு. எனக்கு வேணும்ன்றாரு. வேற என்ன? கட்டக்காராசு அது வேணாம். பீனட் வேணாம். வேற ஏதாவது இருக்கு. சரிங்களா? வாங்கிட்டியா? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அண்ணா வீட்டுக்கு போகிறோம். ஸோ எதுவுமே இதுக்கு முன்னாடிலாம் போயிருப்போம், ஆனால் எதுவுமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனதே கிடையாது. நாங்கள் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஓடி போயிடுவோம். பத்திரிக்கைக்கு போனோம், சும்மா தான் போனோம். அப்புறம் ஒரு நாள் போனோம், சும்மா தான் போனோம். ஸோ அதனால தான் இப்போ 3rd டைம் போகும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக போகலாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். நிறையா. காலையில் ஏஞ்சி சாப்பிடவே இல்லை. சரி அங்கே வந்து பார்த்தோன்னா பலமா விருந்து ரெடி பண்ணியிருக்கேன், வாங்கன்னு சொன்னாங்களா. சரி அதான் வெறும் வயிற்றா போறேன். கொஞ்சமா வந்து அவங்க அதெல்லாம் சொல்லல. டிஃபன் காலையில ரெடி பண்ணிருக்கேன், காலையில சாப்பிடாம டிஃபன் சாப்பிடுவாங்க. இங்கேயே 10 ஆயிடுச்சு. அவங்க எது பண்ணாலும் எனக்கு விருந்து தான் பேபி. நம்ம விருந்தாலே போகும்போது வந்து பார்த்தோன்னா விருந்தா நம்ம எடுத்துக்கணும். சரி ஓகே, அததான் சொல்றேன். அப்படி மீன் பண்ணி சரி நம்ம போயிட்டு இங்க சாப்பிட்டு போயிட்டு அங்க போய் நம்மளால சாப்பிட முடியலன்னு சொன்னா கஷ்டமா இருக்கும்ல. அதனால வந்து அங்கேயே போய் சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பலாம் வா. போலாமா? வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற வேலை தான் வந்து முடிஞ்சது. காலையில வந்து டிஃபன் சாப்பிடாத வந்தோமா, இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. இப்போ பாப்பா வந்து இங்கே விட்டுட்டு நாங்க நண்டு பிடிக்க போறோம். நண்டு வேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஒரே ஆர்வமா வந்திருக்காரு சங்கீதா. இருக்கா, அதனால வந்து அத்தையும் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க பாப்பாவை. போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்டு பிடிச்சிட்டு வந்துடலாம். தூக்கிட்டு போலாம் தான் பார்த்தேன். அப்புறம் நான் தூக்கிட்டு போயிட்டா அப்புறம் நண்டு யாரு பிடிக்கிறது? இவ்வளவு பிடிச்சிருந்தா. இவ்வளவு ஒரு பெரிய நண்டு, இவன் நண்டு சேட்டை ஓவரா பண்ணுவா. அதனால இந்த நண்டை இங்க விட்டுட்டு அங்க போய் நம்ம வந்து காட்டு நண்டு பிடிச்சிட்டு வரலாம். காட்டு நண்டு, வயல் நண்டு. அது காட்டு நண்டு, இது வீட்டு நண்டு. அதனால இதை வீட்டதே விட்டுட்டு போலாம். நம்ம இப்ப காட்டுக்கு போலாம். இவர் வராரா? நண்டு பிடிக்கிறதுக்கு கவர்லாம் ஆயுதம் பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கினா போதும். நண்டு போட்டு எடுத்து பெரியப்பா ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆயுதமே நினைச்சேன் நான். கையை வச்சு நம்ம நண்டு பிடிக்கலாம்ல அதுக்கு. சரி
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போய் நண்டு பிடிச்சிட்டு வரோம். ஒயிட் கலர் ஷால் போட்டு வந்த ஒரு சேராயிடும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற ஷால் மட்டும் இருந்து வந்து நான் போட்டுன்னு வந்துடுறேன். ஐடியா பார்த்தியா இல்லையா சேர் அடிக்காம இருக்கிறதுக்கு? பாய் சொல்லு அப்பாக்கு, பாய் சொல்லு ரஷிதா பாய். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. பாய் சொல்லுனாக்கா விட்டுட்டு போறான்னு நினைக்கும். நண்டு பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டே இருக்கு. இந்த சைடு ஓட போகுது பேபி. ஆமா, முன்னாடி வந்து பார்த்தோன்னா மாமாஸ் 2 பேரும் வண்டியில போயின்னு இருக்காங்க. ரோடு ரொம்ப குலுங்குது பேபி. ஏரிக்கரை மோடு மாரி இருக்குது. ஏரி தான் நினைக்கிறேன். ஒத்தையடி பாதை மாதிரி போயினே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க தான் நாங்க நண்டு பிடிக்க போறோம். வயல்ல தான் நண்டு பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு ஏரி மாதிரி இருக்கு. மோட ஏரி என்ன சங்கீதா கௌதாரி போகுது. ஃப்ரெண்ட்ஸ், வயல்வெளிக்கு வந்தாச்சு நண்டு பிடிக்கிறதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளிக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நண்டு பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, நண்டு வளையாது. எப்படி என்ன சங்கீதா வந்த உடனே நண்டு பிடிக்கணுமா? எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம பிடிக்கலாம். சங்கீதா திறமைய காட்டலாம். ஆமா, சங்கீதா பிடிக்காத நண்டா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நண்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல இந்த சேனல்ல வந்து போட்டது. கைய வளவுல விட்டு நண்டு நிறைய நண்டு கடி வாங்கி நண்டு எல்லாம் பிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோவே நண்டு பிடிக்கிற வீடியோ தான். ஆமா, சூப்பரா இருக்கு. நல்ல வயல் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி வந்து ஒரு இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கோம்ல. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லொகேஷன் வந்து வேற லெவலு. நீங்களே பாருங்களேன். கதிர் இன்னைக்கு நீங்க கடி வாங்காத போக மாட்டீங்க. நண்டு கடி வாங்காம போக மாட்டோம் தான். என்ன எந்த அளவுக்கு கடிக்குதோ திருப்பி அதை போட்டு கடிச்சு வச்சு சாப்பிடுவோம். வேக வச்சு சாப்பிட்ருவோம். சங்கீதா, நாங்க எல்லாம் புயல் மாதிரி போயிட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி ஆன நட நடந்து வந்துட்டு இருக்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரப்பு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. என் சைஸ்க்கு இது சின்ன சைஸா இருக்கு. என்ன பண்றது? அதான் சூப்பரா இருக்கு பாத்தியா? ஜாலியா இருக்கு. நண்டு கிடைக்கலையா? இங்க இயற்கை காத்து வாங்கி செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். குளிர்ச்சியா ரசிச்சுட்டு போலாம். புரியுதா? ஓகே பேபி. அது இப்பதான் உள்ள ஓடிச்சு பாரு நண்டு. அவ்வளவு போல கை போல நேரத்தை அகலமா இருக்கான். போகுது எட்டு போவோம். சின்னதா எப்படி பிடிக்க முடியாது போல இருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வெளியில பார்த்தேன், ஆனா உள்ள ஓடிச்சு டப்புன்னு. விட்டுட்டியா? நாங்களுமே ஒரு நண்டு பார்த்தோம், வலை உள்ள ஓடிடுச்சு. எப்படி பிடிக்கிறது? ஆளுக்கு ஒரு நண்டு விட்டுட்டு இருக்கோம். கடைசியில் இது வரைக்கும் ஒரு நண்டு கூட பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். வயல் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காற்று பயங்கரமாக அடிக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சங்கீதா அங்கே இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நண்டு நான் தான் பிடிச்சிருக்கேன். சங்கீதா போட்டிக்கு இல்லை நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பேபி, நான் நண்டு பிடிச்சிட்டேன். நண்டு பிடிச்சிட்டியா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நண்டு. இதுக்கு பேர் நண்டா? இது பேர் நண்டு கிடையாது சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு குட்டியான நண்டு பிடிச்சி வந்துடுறாரு பாரு. கிடைக்க மாட்டேங்குது. ஊந்துருச்சு. விட்டுட்டேன், பிடிச்ச நண்டையும் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒண்ணா எடுத்துட்டு வர போட்டு விட்டுரு. குட்டி நண்டுலாம் அவ்வளவு குட்டி நண்டுலாம் வேண்டாம். கடிக்குதுப்பா. கடிக்கும் தான். விட்டுரு. அந்த நண்டுலாம் வேணாம். நண்டு நாங்களும் பிடிக்கிறோம். வலை கையை விட்டா இவ்வளவு தூரம் வலை போதே கண்டி நண்டு வர மாட்டேங்குது. இந்த 2 குட்டி நண்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வயல்ல மேஞ்சி கிடந்தது. புடிச்சிட்டா இவரை. சரி, இது வேணாம்ல? வேணாம் அது வேணாம். இதெல்லாம் விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா காட்டுறதுக்காக. நண்டு பாருங்க செம்மையா இருக்கு நண்டு. விட்டுரு ஓடட்டும். நண்டு வந்து தேடினே இருக்கும். கண்டிப்பா நண்டு பிடிச்சி போறோம். நண்டு ரசம், நண்டு குழம்பு, நண்டு வறுவல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுறோம். ஓகே, நாட்டு நண்டு வேற லெவலா டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வயல் தேடிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் இங்கே தனியா ரொம்ப தூரம் போயிட்டாங்க போல இருக்கு சங்கீதா. நீ ஏதோ நண்டு பிடிச்சனே வச்சிருக்கேன் கையில ஃப்ரெண்ட்ஸ். நான் பிடிச்சிருக்கேன் நண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தியா? கடிச்சிடுமா பேபி? இது கடிக்கும் தான். இது மாதிரி ஒரு 4 நண்டு கிடைச்சா போதுமே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டு நான் பிடிச்ச நண்டு இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த கலர்ல தான் இருக்கும். பேபி, உனக்கு மட்டும் எப்படி பேபி கிடைக்குது? ஒரே கையில பிடிச்சிட்டேன் சங்கீதா போன் வச்சிட்டு. லெவல் பேபி. நண்டு சூப்பரா பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நண்டு கிடைச்சா போதும் 2 பேருக்கு. குட்டி பொண்ணுக்கு வேணா கொஞ்சமா குத்துக்கலாம். குட்டி கால்லாம் குட்டி பொண்ணுக்கு, பெரிய கால்லாம் நமக்கு. ஓகே பேபி. நான் 2 பிடிச்சினே. அது வந்து பாப்பாக்கு எடுத்துன்னு போயிருக்கலாமோ? போடே பைத்தியா.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் காட்டந்தெல்லாம் வந்து பார்த்தேன்னா நண்டு குஞ்சு அது எல்லாமே உள்ளே விட்டுட்டேன் நான். ஸோ இந்த சைஸ் இருக்கும். இது மாதிரி தான் நண்டு பிடிக்கும். டயர்ட் ஆயிட்டேன் பேபி, நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சேருங்க ஒரு முட்டிக்கால் வரைக்கும் சேரு இழுக்குது. ஆமா ஐயோ அம்மா பொத்துன்னு விழுந்து வாரி வந்து வருது நண்டு பிடிக்கிறேன்ட்டு சங்கீதா. நண்டே தேவையில்ல, நீ வீட்டுக்கு கூட்டும் போப்பா. ஒரே ஒரு நண்டு ஒரு கையில புடிச்சு சுத்தி கிடக்குறேன். நண்டே இருக்கு வளவுல போகுதுன்னு தெரியல, ஒண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. நல்ல இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சார், நல்லா அதை விலகிட்டு பார்க்க முடியல. அதனால தான் இந்த சைடு சின்னதா இருக்கிற பக்கமா போறோம். இதெல்லாம் கதிர் வச்சுச்சு, இந்த நெல்லாம் ரொம்ப ஹைட்டா இருக்கு சார். அந்த சைடு போவோம். அவங்க எதோ ரெண்டு நண்டு பிடிச்சிக்கிறாங்களாம், போய் பார்க்கலாம். அதை போய் பார்ப்போம். நான் நண்டு தான் பிடிச்சிருக்காங்கன்னு ரொம்ப தூரத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சுங்க. கிடைச்சதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெண்டு நண்டு இங்க பாருங்க, ரெண்டுமே பேபி பிடிச்சதுதான். இது உள்ள எத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க? எங்க நண்டை காணா? கொஞ்சமா தான் நண்டே பிடிச்சிருக்கோம். நான் பிடிச்ச நண்டு தான் பெரிய நண்டு போல வெளியே வருது கப கபன்னு. நண்டு இருக்குது, நத்தை இருக்குது உள்ள. சரி நான் ஒரு நத்தையை பார்த்துட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். ஒன்னாலதான் குட்டி நண்டு எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இதுக்கு அப்புறம் பிடிச்சி போட்டுடலாம். ஏன்னா நமக்கு நண்டே கிடைக்கல இங்க. சுத்தி சுத்தி தேடுறோம். தேடி கண்டிப்பா இந்த பை நிறைய ரொப்பிட்டு தான் போறோம். ஓகே ஓகே பேபி வா. ஆக்சுவலி டைமிங் சரியில்லையான்னு தெரியல, மேபி அதனால வரலையா இல்ல எப்போ வரும் தெரியல. தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. நண்டு பிடிக்க சரியான நேரம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆமா அடுத்த டைம் வரும்போது வந்து கரெக்ட்டான டைம்க்கு வந்து நண்டு பிடிச்சிடலாம். அவர் வந்து மேல வந்து சாப்பிட வருவாங்கல்ல, அந்த டைம் வந்து கட்டு கட்டுன்னு பிடிச்சிடலாம். நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு உள்ள போய் தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வள உள்ள எதுவுமே வெளியே. சங்கீதாவோட ஐடியாவை பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு தூங்குறாங்களா? ஐயோ ஐயோ நண்டு கேட்டது ரொம்ப தப்பா போச்சு பேபி. நண்டு இங்க ஒரு கால்லாம் செப்பல் போட்டுனே சேத்துல. ஆனா ஜாலியா தான் இருக்கு. கழுத்தெல்லாம் வலிக்குது, உடம்புலாம் வலிக்குது. எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இது. அந்த சேத்து உள்ள காலை விட்டு வெளியே எடுத்து வச்சு நடக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டயர்டா இருக்கு. கொஞ்சம் நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோம். பாப்போம். நண்டு குழம்பு, நண்டு ரசம், நண்டு வறுவல் சொன்னேன். இப்ப நண்டுன்னு ஒண்ணு பிடிச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. நண்டு பிடிச்சி ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணுவோம். ஓகே ஓகே, நண்டு குழம்பு மட்டும் வைக்கலாம் பேபி. ஓகே பேபி. என்ன செய்யனா பண்ற ஃப்ரெண்ட்ஸ்? டீலோ ஓடு பேபி. என் கையே போயிடுச்சு, ஃபுல் கை. இங்க பாரு, ஐயோ சட்டை வீணாயிடுச்சேப்பா. கடைசில நண்டு பிடிக்கல. நண்டு இந்த பெரிய வளவுல போயிடுச்சு. அது போனா 4 கிலோமீட்டர் அடியில போயிருக்கு. அது கை ஃபுல்லா போயிடுச்சு. எடுக்க முடியல பேபி. நண்டை எடுக்க முடியல. குச்சி கிச்சி எடுத்தா வருமா தெரியல. பெரிய நண்டு. ஆனா என்ன பண்றீங்க? தண்ணி மொண்டு ஊத்துறேன். நண்டு வள உள்ள போயிடுச்சு. நண்டுக்கு தண்ணி ஊத்துறாரு. மூச்சு திணறி மேல வருதான் பாப்பா. இதெல்லாம் தண்ணியில தான் இருக்குதே நண்டு, அதுக்கு எப்படி மூச்சு திணறா? இதெல்லாம் வந்து முட்டை உடச்சி ஊத்தி வெளியே வருது. அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமோ? சரி, ட்ரெஸ் வீணா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம அழும்போது பேபி நண்டு வலை. இன்னும் 2 கை விட்டா கூட வந்து உள்ள போயிடும் போல. அவங்க குச்சி வச்சிருந்தாங்களே, அந்த குச்சியை வச்சு குத்தி எடுத்துடலாம். ஆமா, அது குச்சி கடிக்கும்ல, அப்ப அது குச்சியோட சேர்த்து எடுத்துலாமா? வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல. நானும் எவ்வளவு நேரம் தான் வலிக்காத மாரி நடிக்கிறது போட்டு கடின்னு கடிக்கிறாங்க. இங்க பாரு, இங்க பாரு. சரி, உள்ள போட்டுரு. இந்த கட்டா போடு, வெளியில வந்து போய். என்ன சேகர் பண்ற? உழுந்து பிடிச்சிட்டேன். நண்டு பிடிச்சிருக்காரு டேய். இங்க பாருங்க பா, பெரிய நண்டு. வா வேற லெவல். ஆனா இது ஓடினே இருந்தது, விடவே இல்லையே. விரட்டி பிடிச்சிட்டு துரத்தி பிடிச்சோம்ல. வெளியே வந்து எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு வாசப்படிக்கிட்டே நிக்கிறாங்கப்பா. திப்பு ஓடுறாங்க. நண்டு பூந்து பாத்து எடுத்து கட்டாந்தார மாதிரி இருக்குது. அதனால ஓடுறது தெரியுது. ஆமா, அழகா பிடிக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி பிடிக்க போறேன்னு தெரியல. அப்படியே அமுக்கு. தயாரா இருக்குது. அமுக்கு. அடே விட்டுட்டே பிடிச்சியா? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தேன்னா சூப்பர். இவர் தான் இன்னைக்கு நண்டே பிடிச்சாரு எனக்கு தெரிஞ்சு. இங்க பாருங்க, வேற லெவல் பேபி. நீ உள்ள தள்ளு ஃப்ரெண்ட்ஸ். நண்டை சேரோட பிடிச்சிருக்கேன். ஐய், வெளிய போட்டு போற. ஒரு காலே ஒஞ்சிச்சு. 2 நண்டு நறுக்கு வேற லெவல் பேபி. நண்டே நான் பிடிச்சிருக்கேன். ஆமா, பேபி தான் ஒரு 4-5 நண்டு பிடிச்சிட்டாரு. வேற லெவல். அதே மாதிரி இன்னும் ஒரு 5 நண்டு பிடிச்சினா நம்ம கிளம்பிடலாம் பேபி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நறுக்குன்னு பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வேற லெவல் பேபி. நீ 4 நறுக்குன்னு பிடிச்சிருக்கேன். அவங்க அங்க பிடிச்சின்னு இருக்காங்க தூரமா ஃப்ரெண்ட்ஸ்.
வெற்றிகரமா நண்டு வந்து பிடிச்சாச்சு. இங்க பாருங்க இவ்வளோ நண்டு இருக்கு. இதுல மேக்ஸிமம் பேபி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். அங்க வந்து பாப்பா தூக்கினே போறேன், பேபி வந்து பாப்பா வச்சுக்கும் நான் நண்டு பிடிப்பேன்னு சொன்னேன். பேபில நானும் நண்டு பிடிப்பேன்னாரு. ஆமா நீ நண்டு பிடிப்பேன், உனக்கு நண்டே பிடிக்க தெரியாதுன்னு சொன்னா கடைசியில் பேபி தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நண்டுலாம் பிடிச்சிருக்காரு. நண்டு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சாச்சு. வீட்டுக்கு போய் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். முக்கியமா வந்தது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கால் மெட்டி கை ரிங்கா மாறி போச்சு. ஆமா கால் மெட்டி கழட்டி விட்டு தொலைச்சிட்டேன். ஆமா சேத்துல வந்து பார்த்தோன்னா என்னோட ரிங்க மெட்டி வந்து வழிக்கு ஊந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போச்சுனே தெரியல. இந்த கொல்லிக்காரங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வசதியா இருக்கும், கிடைக்காது சேத்துல. ஆமா ஸோ ஃபர்ஸ்ட்டு காலில் வந்து ஒன்று உருவிச்சு. சரி ஒன்று தான் போச்சு, இன்னொன்று வந்து இருக்குதுன்னு நினச்சா அதை அப்போவே கழட்டி வச்சிருந்தேன்னா வச்சுக்க அந்த ஒன்று மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும். ஒன்று தொலைஞ்சிது. அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அதுவே உருவிக்குச்சு. ஸோ அப்போ இந்த காலில் அந்த மெட்டியை நானே கழட்டிக்கிட்டேன். முக்கியமாக கொலுசு இங்கே பாரு, இப்போ தான் புது கொலுசு எடுத்தேன். அந்த கொலுசை போட்டுன்னு வராத வந்துட்டேன். போட்டுன்னு வந்தேன், வண்டியில் ஏற வரும்போதே வந்து பார்த்தா கொலுசு கழண்டு ஊந்துருச்சு. சரி கழண்டு வந்துருச்சா கழட்டி வச்சிடலாம், கருப்பாயிடும் கொலுசுன்னு சொல்லிட்டு நான் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். அது மட்டும் போட்டு வந்தா கொலுசே காணாம போயிருந்துருக்கும். கருப்பாவது தப்பிச்சிருச்சு, அங்கே கழண்டு தானாவே வந்து தப்பிச்சுது. ரிங்கு மட்டும் போயிடுச்சு. என்னோட மெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நண்டுக்காக ஆசைப்பட்டு மெட்டியை தொலைச்சிட்டேன். புது மெட்டி வாங்கி தா பேபி. ஏன் தங்கத்துல வாங்கி தந்தா என்ன, தங்கத்துல வாங்கி தந்தா வந்து ஜாக்கிரதையா பாத்துக்கோம்ல. நண்டு கேப்பான்னு சொல்லிட்டு இங்க நான் எட்டி நிக்க வச்சு அப்படி எட்டி காலால வதைப்பான், பொத்துன்னு விழுவ போய் ஏறி உள்ள. சரி வாங்க போல. குட்டி பொண்ணு ரொம்ப நேரமா வீட்டுல இருக்காங்க. அவனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க விளையாடுறதுன்றதுனால அவங்க நானே பாத்துக்கிறேன். அவன் எங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. பாய் சொல்றேன், அவன் இப்படி திரும்பி ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. போயிட்டு பாப்பாவை பாக்கலாம் வாங்க. சைந்தா அப்படியே இந்த மீன் வருவல பாரு, நீ எப்படி வறுத்து வச்சிருந்த வெள்ளை வெள்ளையா மீன் வறுத்து வச்சிருந்த. இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வறுத்துருக்காங்க மீன். நல்லா சங்கரா மீன் தான். நான் வறுத்தது சங்கரா மீன் தான். அப்ப சங்கரா மீன் மேல பிரச்சனை கிடையாது. நீ வீணா போன மீன் ஐஸ் மீன் வாங்கி தந்துட்டா, அதான் கமெண்ட் பண்ணாங்க பேபி. எப்படி போட்டா பாரு, வறுக்க தெரியாததுக்கு காரணம் வேற உனக்கு. அதெல்லாம் இல்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து புல் கட்டை கத்திரிக்காயா இல்ல, கத்திரிக்காய் பறிக்கிறேன் இல்லையா பேபி, பறிச்சிட்டு அந்த பெரிய கொய்யாக்காயா பக்கத்துல இருக்குது, வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குதா? சூப்பரா ஒரு கொய்யாக்காய் இருக்கு, அத பறிக்க சொல்றேன். எக்கி தாவி கிடையாது. பாப்பாவே கொய்யாக்காய் கேட்டுது. கொய்யாக்காய் வேணுமா? பாய் பாய் சொல்லு. அப்ப மீட் பண்றோம். உங்க காசு நிறைய எடுத்து வந்துருங்க. ஓகே ஆமா பாய். இப்பவே சொல்லிட்டு வந்துட்டோம். ஆமா பாய் 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 பாய். பாத்து போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நண்டு பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சட்டை ஃபுல்லா ஒரே சேரு ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து சகதியில உருண்டு வாரியதுக்கு அப்புறம் நண்டு பிடிச்சிட்டு வந்தாங்க. நண்டுலாம் இங்க இருக்கு பாருங்க, எல்லாமே உயிரோட இருக்கு பேபி. எல்லாமே கவர் கிட்ட மேஞ்சி ஏறி வந்துட்டாங்க பாரு. ஃபுல்லா உயிரோட தான் இருக்கு, கவர்ல போட்டுருக்கான். கடிச்சு வச்சிருமானு தெரியல, பயமா இருக்குது. கீழே இறங்கி ஓட போதே. இப்போ சேட்டை பிடிச்சி வந்துட்டா. வாவ் ஓடு 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 ஓடு. ஃப்ரெண்ட்ஸ் நண்டு புடிச்சிட்டு எடுத்து வந்து சட்டியில போட்டாச்சு. திபு 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 திபுன்னு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடுது. தோற பாப்போம். எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு திறந்தோடனே குப்புல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நண்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நண்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அந்த நண்டை கிளீன் பண்றதுக்குள்ள என் 10 விரல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடி கடிச்சிடுச்சு ஃப்ரெண்ஸ். நண்டு போட்டு குட்டி குட்டி நண்டு தான் போட்டு வேகமா கடிச்சிடுச்சு. சிவர் காயமா நண்டு சாப்பிடறதுக்காக நான் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பாடுபட்டிருக்கேன் பாரு. என்னோட கால் மெட்டி கால் தொலைச்சிருக்கேன். 10 விரல கடி வாங்கியிருக்கேன். சேத்துல சகதில உழுது வாரி இருக்கேன். இப்ப நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுனா, இப்ப நம்ம நார்மலா வந்து கடல்ல வாங்குற நண்டு மாதிரி வைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வைப்பாங்க. நண்டு கிளீன் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆமா புளி, இது வந்து பாத்தீங்கன்னா புளி உப்பு மிளகாத்தூள் 3மே போட்டு குழம்பு வந்து கூட்டி இருக்கேன். சோ இதுலதான் வந்து நண்டு கிளீன் பண்ணி போடுவாங்க. கிளீன் பண்ணி டைரக்டா நண்டு அதுல போட்ற வேண்டியதா. ஆமா நண்டு பாரு, இந்த ஒரு நண்டு மட்டும் தான் மேபி காலை ஒழுங்கா வச்சு ஆஞ்சேன். ஒரு கடி கடிச்சது பாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து காலை திருவி கடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா நண்டு கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சேன். அதனால எல்லா நண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா கால் தனித்தனியா இருக்கும். குட்டி குட்டி நண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். இதுதான் நாட்டு நண்டு. அங்க நண்டு இன்னைக்கு அவ்வளவா கிடைக்கல. நாங்க ரொம்ப நேரமா சுத்தி கடந்துட்டு கொஞ்சம் மட்டும் தான் கிடைச்சது. அதனால எடுத்துட்டு வந்தோம். 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போதும். சோ இப்போ இந்த நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னா, இது தேவையான பொருள் வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், பச்சை மிளகாய். ஆமா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டு வச்சா சூப்பரா இருக்கும். நண்டு குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்புறம் வந்து மரவள்ளி கிழங்கு போட்டு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கத்திரிக்காயும் அவங்க வீட்டுல ஏதாவது பறிச்சுட்டு வந்தோம், தோட்டம் இருந்து பறிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு.
சோ இந்த கத்திரிக்காய் போட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சுட்டேன். நாட்டு நண்டு குழம்பு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வேற லெவலா வச்சிருக்கேன். பயங்கரமா வச்சிருக்கியா ஃப்ரெண்ட்ஸ்? பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா திக்கா வச்சிருக்க போலயே. ஆமா நீங்க பாருங்க. நண்டை காணாம சங்கீதா. நண்டுதுல்ல? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டை. நண்டை காணாம தேடிக்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளவு குட்டி குட்டி நண்டு ஃப்ரெண்ட்ஸ். கையில எடுத்து காட்டட்டா? நாட்டு நண்டு. ஆமா வித்து கத்திரிக்காய் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டு டின்னரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல நண்டு குழம்பு தான். நல்லா கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வேற லெவலா வச்சிருக்கேன். வாவ் செம்மையா இருக்கு. கத்திரிக்காய் தான் பெருசாகுது. நண்டு நண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு. அதான் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சேன். சூப்பரா இருக்கும் பேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டாடா பாய். நான் சங்கீதா, நண்டு நல்லா இருக்குமா? சாப்பிட்டு காட்டு.